ஹாய் விவோஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றது பார்த்திங்க அப்படின்னா, கியரை எப்படி ஸ்மூத்தாக கியர் ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இனிஷியலாக பிகினராக இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு கியர் வந்து ஷிஃப்ட் பண்ணுறப்போ நிறையா காம்ப்ளிகேட்டடாக சில தப்புகள்லாம் நடக்கும். அது எந்த மாதிரி தப்புகள் நடக்கும், கியர் மாற்றுறப்போ நம்ம என்ன மேஜராக தப்பு பண்ணுவோம், அந்த தப்பை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வண்டி ஐடியில் நிற்கிற வண்டியில் கியர் ஷிஃப்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நியூட்ரல் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். பாருங்கள், இது வந்து லெஃப்ட் ரைட் இப்படி ஃப்ரீயாக ஆகிடுச்சுன்னா இந்த கியர் நியூட்ரலில் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இதே ஏதோ ஒரு கியரில் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் நியூட்ரல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் இப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கியர் வந்து ஸ்மூத்தாக இருக்காது, ஹார்டாக இருக்கும். அப்போது மேல் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா கீழ் நோக்கி இறக்கிக்கோங்க. இதுவே சப்போஸ் கீழ் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டி பாருங்கள், ப்ராப்பராக இல்லை நியூட்ரல் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் முன்னாடி தள்ளிட்டீங்க அப்படின்னா கியர் லிவர் நியூட்ரலில் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் கியர் டு செகண்ட் கியர் எப்படி போடுறது. ஸோ ஃபஸ்ட் கியர் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, கையை எப்படி வச்சுக்கோங்க, லெஃப்ட்டு தள்ளி ஜஸ்ட் முன்னாடி ஃபார்வர்டில் தள்ளிங்க அப்படின்னா இது ஃபஸ்ட் கியர். செகண்ட் கியர் எப்படி போகணுன்னா அப்படின்னா, லெஃப்ட்டு கையை இப்படி வச்ச மாதிரி அப்படியே செகண்ட் கியர் இழுங்க. அடுத்து இப்போ தேர்ட் கியர் போடணும். தேர்ட் கியர் போகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் பார்த்திங்க அப்படின்னா, ஜஸ்ட் நியூட்ரல் இப்படி கை இருக்கு இல்லையா, இப்படி ஜஸ்ட் நேராக வைங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரலுக்கு வந்துடும். நீங்கள் நேராக மட்டும் முன்னாடி தள்ளலாம் போதும். நீங்களே என்ன பண்ணுவோம், சில பேர் என்ன பண்ணுவோன்னா இப்படி செகண்ட் கியரில் இருப்போம், இப்படி செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர் போகிறப்ப என்ன பண்ணுவாங்க, கையை இப்படி பிடிச்சிக்குவாங்க. இப்படி பிடிச்சிட்டு இந்த ஸ்ப்ரிங் இங்கே வரும். இப்படி இந்த ஸ்ப்ரிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இந்த இடத்துல நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நேராக முன்னாடி போனோன்னே அது போய் டேரெக்டாக ஃபஸ்ட் கியரில் போய் என்கேஜ் ஆகிடும். இது நம்மளை அறியாமல் நிறையா பேருக்கு தப்பு நடக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஹேண்ட் பொசிஷன் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் லெஃப்ட் தள்ளி முன்னாடி தள்ளிங்கன்னா ஃபஸ்ட் கியர். செகண்ட் கியர் என்ன பண்ணணும்னா கை பாருங்கள், இப்படி பிடிச்சிடாதீங்க. இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கியர் வந்து நீங்கள் நியூட்ரல் பண்ணிட்டு வரப்போ அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் டேரெக்டாக அப்படி பின்னாடி இருக்கிறப்ப அது ஃபோர்த் கியரில் வந்து என்கேஜ் ஆகிடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் கியரில் இருக்குது, ஹேண்ட் பொசிஷன் கரெக்டாக இப்படி செலக்ட் பண்ணுங்கள், லைட்டாக லெஃப்ட்டில் ஃபோர்ஸ் கொடுத்த மாதிரி நேராக அப்படி பின்னாடி இல்லைங்க, இது செகண்ட் கியரில் வந்து என்கேஜ் ஆகிடும். நீங்கள் தேர்ட் கியர் போடுறப்போ ஜஸ்ட் இங்கே பாருங்கள், முன்னாடி தள்ளினேன் ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரலுக்கு வந்துருச்சு. அப்படியே நேராக முன்னாடி தள்ளிங்கன்னா தேர்ட் கியர். அடுத்து ஃபோர்த் கியர் எப்படி போடணும் அப்படி பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் ஜஸ்ட் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா ஃபோர்த் கியர். நெக்ஸ்ட் நியூட்ரல் பண்ணுறீங்க, ஹேண்ட் பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும். இப்படி வச்சு உங்கள் பக்கம் இழுத்து முன்னாடி தள்ளினீங்க அப்படின்னா ஃபிஃப்த் கியர். ஓகேங்களா? இப்போ ஃபிஃப்த் கியர்லேருந்து நம்ம டேரெக்டாக செகண்ட் கியருக்கு வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு முன்னாடி லைட்டாக இழுத்து விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது நியூட்ரலுக்கு வந்துடும். நியூட்ரல் வந்த பிறகு ஹேண்ட் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு லெஃப்ட் தள்ளி செகண்ட் கியர் இழுங்க. ஓகேங்களா? மறுபடியும் இப்போது நியூட்ரல் பண்ணியாச்சு. எந்த கியர்லேருந்து வேணாலும் எந்த கியருக்கு வேணாலும் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறப்போ சுச்சுவேஷன் மாறும். ஃபிஃப்த் கியர்லேருந்து ஃபஸ்ட் கியருக்கு வர சூழ்நிலையும் வரும், ஃபிஃப்த் கியர்லேருந்து தேர்ட் கியர் போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். அப்போது நம்ம கியரை தப்பாக செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஃபிஃப்த் கியரில் இருக்குது, நான் இப்போ தேர்ட் கியர் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் லைட்டாக முன்னாடி இழுங்க. நீங்கள் நியூட்ரல் கொண்டு வராதீங்க, நீங்கள் லைட்டாக ஜஸ்ட் இழுத்து விட்டிங்கன்னா போதும், அது நியூட்ரலுக்கு வந்துடும். நியூட்ரல் வந்த பிறகு நேராக இப்படி முன்னாடி தள்ளிங்கன்னா தேர்ட் கியர். அப்புறம் நியூட்ரல் ஜஸ்ட் பின்னாடி இழுத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் கியர். லெஃப்ட் தள்ளி முன்னாடி இழுத்தா ஃபஸ்ட் கியர். 1 2 3 4 5 இதை முதல்ல ப்ராப்பராக கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் நிறைய பேருக்கு மேஜர் என்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும் அப்படின்னா, தேர்ட் அண்ட் ஃபோர்த் கியர் வந்து ஈஸியாக போட்டுருவாங்க. ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் வரப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர்த் கியரில் சில பேருக்கு விழுந்துடும். அதுக்கு தான் நான் என்ன பண்ண சொல்கிறேன், கையோட பொசிஷனை இப்படி வச்சுக்கோங்க, லெஃப்ட்டு தள்ள மாதிரி வச்சு அப்படியே லெஃப்ட் தள்ள மாதிரி எழுங்க. வீடியோவில் பார்க்குறப்ப இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சம்டைம்ஸ் தப்பு நடக்கும். இதே நம்ம வந்து ஐடியலாக நின்றுட்டு இருக்கிறதுனால நம்ம இதை வந்து வீடியோவில் பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும், நம்ம செஞ்சு பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும். இதே டிரைவிங் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வருமானு பார்த்தா நம்ம முன்னாடி இருக்கிற கவனத்துலேயும் பதட்டத்துலேயும் நம்மளை அறியாமே இங்கே வந்து நம்ம தப்பாக செலக்ட் பண்ணணும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கியர் ஷிஃப்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching this video. Thank you.